தமிழகத்தை மிகவும் பாதித்திருக்கின்ற இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை ஊடகங்கள் மூலமாக, செய்தி ஏடுகள் மூலமாக தமிழகத்தின் கோடானு கோடி மக்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். ஒன்று, தமிழகத்தின் காவிரி தீரத்தை பாலைவனமாக்க வேண்டும் என்கின்ற வஞ்சக நோக்கத்தோடு மத்திய சர்க்கார் செயல்படுவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். காவிரி படுகையில் கடலூர், நாகை மாவட்டங்களை பெட்ரோலிய மண்டலமாக, பெட்ரோலிய பொருள்கள் மண்டலமாக, வேதியியல் பொருள்கள் மண்டலமாக 2007ஆம் ஆண்டு அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முடிவெடுத்து 2012ஆம் ஆண்டில் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் கொடுத்து நரேந்திர மோடி அரசு அமைந்த பின்னர் 2015ஆம் ஆண்டில் அதை செயல்படுத்துவதற்கு முன்வந்து தமிழக அரசு அதற்கு இப்பொழுது ஒப்புதல் கொடுத்து இந்த 19ஆம் தேதி அறிவிக்கை தந்திருக்கின்றது. இதன்படி 45 கிராமங்களில் 57,500 ஏக்கரை கையகப்படுத்தி அவர்கள் பெட்ரோலிய பொருட்கள், பெட்ரோலிய வேதிய பொருட்கள் எடுக்கின்ற மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள். 318 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே இது அமைகிறது. இன்னொரு ஆபத்து, 667 சதுர கிலோமீட்டர் ஏக்கர் பரப்பளவில் அவர்கள் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி படிமங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மீத்தேன், சேல், ஹைட்ரோ கார்பன் எரிவாயுகளை எடுப்பதற்கு புரிந்துணர்வு திட்டங்கள் போட்டது மட்டுமல்ல, முழு வீச்சில் இதை செயல்படுத்த முடிவெடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட நம்மாழ்வார் காலத்திலிருந்து நான் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன். தமிழகம் நாசமாகிவிடும் என்று ஊர் ஊராக சென்று, இப்பொழுது நெடுவாசலில் போராட்டம் நடக்கிறது. 100 நாட்களுக்கு மேலாக கதிராமங்கலத்தில் போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டம் நியாயமானது. அதை அறவழிப்படுத்திய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை சிறையில் அடைத்து அந்த குழாய்களை உடைப்பதற்கே அவர் திட்டமிட்டதாக மிக கொடூரமான ஒரு வேலையிலே தமிழ்நாடு காவல்துறை இறங்கி இருக்கிறது. இதுதான் பாசிச பாணி. பார்லிமெண்ட்டுக்கு தீ வைத்து விட்டு கம்யூனிஸ்டுகள் தீ வைத்தார்கள் என்று சுட்டுக் கொன்றானே ஒரு காலத்தில் அடால்ஃப் ஹிட்லர், அவன் என்ன கதிக்கு ஆளானான்? நான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அடக்குமுறையின் மூலமாக, காவல்துறை மூலமாக கடற்கரை மணல் வெளியிலே ஈழத்தமிழர்களுக்கு கண்ணீர் துளிகளை சிந்திய திருமுருகன் காந்தியை சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். பஞ்சமா பாதகங்கள் செய்கிறவன், தொடர் வழிப்பறி செய்கிறவன், தொடர்ந்து கற்பழிப்பு, கொலை போன்ற முயற்சிகள் ஈடுபடுகிறவனை போட வேண்டிய குண்டர் சட்டம் ஒரு தமிழ்நாட்டினுடைய நியாயத்துக்கு போராடுகிறவன் மீது போட்டீர்கள். ஒரு கல்லூரி மாணவி மீது குண்டர் சட்டத்தை போட்டிருக்கிறீர்கள். வளர்மதி என்கிற கல்லூரி மாணவி என்ன குற்றம் செய்தார்? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடாதா? எங்க தலையில கொள்ளி வைக்க வருவான் மத்திய சர்க்காரு, நீங்க அந்த கொள்ளியை தூக்கிட்டு வருவீங்க தமிழ்நாடு சர்க்காரு, நாங்க எதிர்க்க கூடாதா? இது தமிழ்நாடு வரலாற்றே இல்லாதது. துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்கு குண்டர் சட்டத்தை போட்டு அவர்களுக்கு நக்சலைட் தொடர்பு இருக்கிறது என்று, அதாவது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடுப்பது, பிறகு அதுக்கு காரணங்களை, பொய்யான காரணங்களை கற்பிப்பது. அதே போலத்தான் திவ்ய பாரதி மீது 2009 எடுத்த ஆவணப்படம் சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்தபோது கைது செய்திருக்கிறீர்கள். ஜெயராமன் மீதும் குண்டர் சட்டத்துக்கு தயாரானீர்கள். அந்த கதிராமங்கலத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்தபோது நாங்கள் எல்லோருமே எச்சரித்தோம். தமிழ்நாடு அரசு மிக தவறான பாதையிலே காவல்துறையை பயன்படுத்துகிறது. 2 ஆண்டுகள் நீட்டிப்பு கொடுத்த டிஜிபி குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். வருமான வரி துறையிலே இருக்கக்கூடிய புலனாய்வு பிரிவினுடைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் நேரடியாக போய் அன்றைய ராமோகன் ராவிடத்திலே புகார் கொடுக்கிறார். புகார் கொடுத்துவிட்டு மறுநாள் கடிதமும் எழுதுகிறார். இதற்கு மத்தியில் லஞ்ச ஒழிப்பு துறையிலே இருந்து இதை பற்றி விசாரிக்கிறார்கள். அங்கே கொண்டு போய் கொடுக்கிறார். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதனுடைய கமிஷனர்கிட்ட
எங்கே போயிட்டு நான் கிரிஜா வைத்தியநாதனை குற்றம் சாட்டவில்லை. ஆனால் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக அவர் நிரூபிக்க வேண்டும். ராமமோகன் ராவ் காலத்திலேயே டிஜிபியும் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அந்த ஆவணம் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டதா? நான் இந்து பத்திரிகையில் இதைத்தான் குறிப்பிட்டேன். கிரிஜா வைத்தியநாதன் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே தடயம் இல்லாமல் அளிக்கப்பட்டு விட்டதா? குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபருக்கு 2 ஆண்டுகள் நீட்டிப்பு கொடுத்ததனாலே எத்தனை நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நியாயமாக வர வேண்டிய பதவி உயர்வு இல்லாமல் போய் விடுகிறது. இந்த 2 ஆண்டு நீட்டிப்பு எத்தனை நேர்மையான அதிகாரிகள் அந்த பொறுப்புக்கே வர முடியாமல் போகிறது. நீங்கள் இப்படி பொய் வழக்கு போடுவதற்கு ரவுலட் சட்டத்தை பிரிட்டிஷ்காரன் பயன்படுத்தியதை போல அடக்குமுறை ஏவுவதற்கு யார் உங்களுக்கு உடந்தையாக இருப்பார்களோ அவர்களை டிஜிபியாக நீட்டிப்பது என்று முடிவெடுத்தீர்களா? வினையை விதைக்கிறீர்கள். இந்த அடக்குமுறை சட்டங்கள் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்தை போராடும் உரிமை, அடிப்படை உரிமைகள். இரண்டாவது பிரச்சனை நீட். மத்திய சர்க்கார் ஒற்றை வரி, ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை நாடு என்று புல்டோசரை போட்டு நசுக்குவதை போல மாநிலங்களை நசிக்க விடலாம் என்று கருதி நெருக்கடி காலத்தில் கல்வித்துறையை மத்திய சர்க்கார் கொண்டு போனார்கள். 95 விழுக்காடு படிக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கிற தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்களின் எதிர்காலத்தை அவர்கள் தலையிலே மண்ணை போடுகிற வேலையை இந்த நீட் தேர்வின் மூலமாக கொண்டு வருகிறார்கள். இந்த நீட் தேர்வு கூடாது, நிரந்தரமாக கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் நாளைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்திருக்கின்றன. நான் வருகிற போது ஒரு பத்திரிகையாளரிடம் கேட்டார், அது உண்மையான எனக்கு தெரியாது, இதை எதிர்த்து இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் யாரோ வழக்கு தொடுத்திருப்பதாக சொன்னார். உண்மைதானா? அப்படி என்றால் நான் நீதிபதிகளை பற்றி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்று, இது சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் தரப்பிலிருந்து வந்திருக்க வேண்டும், அல்லது விளம்பரத்துக்காக யாராவது செய்திருக்கலாம், அல்லது இது பின்னணியில் யார் இந்த வழக்கை சொல்லுவது, போராட்டம் நடத்துவது, கூட்டம் கூடுவது, மனித சங்கிலி நடத்துவது, ரோட்டை அமர்க்கிறார்கள், சாலை ஓரமாக நிற்கிறார்கள். மக்கள் கொதிப்பை, லட்சோப லட்சம் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மத்திய அரசு இருக்கிறது. இவர்கள் பிப்ரவரி மாதத்திலே அனுப்பிவிட்டார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவை நிறைவேற்றி மத்திய சர்க்காரின் அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார், அது எங்க இருக்குன்னு தெரியாது. இது பதிலா அவர் நல்லா படித்தவங்க, யூஎன் வரைக்கும் பணியாற்றினவங்க, இது ரொம்ப அகந்தையும் ஆணவமும் அலட்சியமும் கொண்ட பதில். அது எங்க இருக்குன்னு தெரியாது. மத்திய சர்க்கார் ஆபீஸ் குப்பை தொட்டியில் போட்டா எங்க இருக்கும்? மத்திய சர்க்காரைத்தான் இதிலே குற்றம் சாட்டுகிறேன். இந்த பிரச்சனையில், இந்த நீட்ல திரும்ப திரும்ப முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அமைச்சர்கள் சொன்னார்கள். அதுபோல எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து திமுக எம்பிக்களும் போய் பார்த்தார்கள். எல்லோரும் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்க்கின்றன. இந்த சூழ்நிலையில் மத்திய சர்க்கார் இந்த 7.5 கோடி மக்களினுடைய உணர்வுகளை துச்சமாக மதிப்பது எல்லா பிரச்சனைகளிலும் இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது. கல்வித்துறையிலே தமிழ்நாடு மக்கள் அரசு பள்ளிகளிலே மூலமாக மருத்துவக் கல்லூரியிலே படிப்பதற்குரிய வாய்ப்பை மறுப்பதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், சமூக நீதி பெற்று வந்த மாணவர்களின் எதிர்காலமே பாழடிக்கப்படுகிறது. மத்திய சர்க்கார் நாம் வைத்ததுதான் சட்டம், நாம் எடுத்ததுதான் முடிவு என்றால், நீங்கள் தமிழ்நாட்டிலே நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற போக்கிலே போவீர்களானால், ஏற்கனவே வறட்சியின் பிடியிலே தவித்துக் கொண்டிருக்கிறது தமிழகம். குடிதண்ணீரே இல்லை. நம்முடைய தாமிரபரணி பாய்கிற இந்த மாவட்டத்திலேயே பல பகுதிகளில் அதற்கு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி
பல பகுதிகளில் இந்த இயற்கை பொய்த்திருக்கிறது. இதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க விட வேண்டும். அதே நேரத்தில் நடுவர் மன்றத்தின் தீர்ப்பே செல்லாது, அது ஒருதலை பட்சமான தீர்ப்பு என்று கர்நாடக தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் நியாயமாக நடந்து கொண்ட போது மத்திய சர்க்கார் என்ன செய்தது? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்ன போது முதலில் ஒப்புக்கொண்டு விட்டு அதெல்லாம் முடியாது, பார்லிமெண்ட்ல தான் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றினீங்களா? மொத்தத்தில் தமிழகம் மிக கடுமையாக வஞ்சிக்கப்படுகிற ஒரு அபாய கட்டத்தில் இருக்கிறோம். இதற்கு மத்திய அரசு, நீங்கள் அரசியல் ரீதியாக தமிழகத்தில் இந்த கேடுகள் எல்லாம் சூழ்ந்தால் கார்ப்பரேட் கம்பெனிகள் மொத்தமாக நிலங்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம், இது ஒரு எத்தியோப்பியா போகட்டும் என்ற நோக்கத்தில் இருப்பதாக தெரிகிறது. நான் ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறேன். அது வழக்கு விசாரணைக்கு வரலாம். இதே நேரத்தில் மக்கள் போராட்டத்தை பற்றி துச்சமாக மதித்துவிட்டு இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற பெட்ரோலிய மண்டலம் என்பதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அறிவிக்கை தந்திருப்பது இது தமிழகத்துக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகும் என்றும் இந்த நேரத்திலே நான் கூற விரும்புகிறேன். தமிழக அரசு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு தமிழக அரசும் துணை போகுதா? தமிழக அரசு நீட் பிரச்சனையில் முறையாக செயல்பட்டது. அவங்க மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனாங்க. இவர் போய் திரும்ப திரும்ப பிரதமரை சந்திக்கலாம், இவங்கள சந்திக்கலாம், கழுத்தை பிடிக்க முடியாது. ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கோரிக்கைங்கிற எண்ணமே இல்லாமல் நாங்கள் அப்படித்தான் செய்வோம், நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம்னா இதில் எவ்வளவு பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வருதுங்க பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத மத்திய சர்க்கார் இந்த பிரச்சனையில் குற்றவாளி. மற்ற பிரச்சனை பெட்ரோலிய மண்டலம் இருக்கு பாருங்க, அதில் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகிற ஆபத்தை மீத்தேன் உள்ளே நுழையவே விடமாட்டேன் என்று ஜெயலலிதா திட்டவட்டமாக முடிவெடுத்து நிபுணர்களை போட்டு விரட்டி அடித்தார். உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார். அந்த உறுதிப்பாடு இல்லையே தமிழ்நாடு சர்க்காரில். பெட்ரோலிய மண்டலம் ஆச்சுன்னா ஒழிஞ்சது கடலூர் மாவட்டம், நாகை மாவட்டம், கிட்டத்தட்ட அவங்க சொல்றபடி லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர் அடியோட ஒழிஞ்சது. பிறகு எங்க இருக்கு தமிழ்நாடு? இதற்கு தமிழ்நாடு உடந்தையாக செயல்பட்டது. அது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, சகிக்க முடியாதது, மன்னிக்க முடியாதது. அதாவது நான் சொன்னதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்றதை கண்டிச்சிருக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க நியாயமான ஒரு காரணத்துக்காக போராடுறாங்க. அது தமிழக மக்கள் நன்மைக்காக, மாணவர்கள் நன்மைக்காக போராடுறாங்க. அந்த போராட்டம் சிறப்பாக நடக்கட்டுங்கிற எண்ணம் தான். ஆமாம், 2 ஆண்டுகள் விலக்குக்கு மத்திய அரசு சட்டம் பிறப்பிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது அதுவே எனக்கு சந்தேகம். முதல்ல ஒரு விலக்கு கிடைச்சதுன்னா அதன் பிறகு மொத்த தமிழகமும் திரண்டு அதை நிரந்தரமாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நிரந்தரமாக வேணுங்கிறது நம்ம கோரிக்கை. அட்லீஸ்ட் ஒரு தற்காலிகமாகவாது ஒரு பாதுகாப்பை கொடுக்க முன்வருவாங்களா? அதுவே எனக்கு சந்தேகம். செய்வாங்கங்கிறதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஊடக நண்பர்கள் மாதிரி யாரும் கிடையாது. என்னடா நானும் நல்லா தான் சொல்லிடுறேன். டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு 2 நிமிஷம் போட்டுருவாங்களான்னு. நான் நீங்கள் நண்பர்கள் இல்லையா, சொன்ன 15 நிமிஷத்தில் வந்துட்டீங்களே. வந்தே மாதரம் இன்றைக்கு கூட தினமணியில் மாலன் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார். பக்கிம் சந்திரர் 1870 முதல்ல 2 கண்ணி எழுதி 1881 அவருடைய ஆனந்தமடம் நாவலில் அது 5 கண்ணியாக 5 பத்தியாக போட்டது. பின்னாடி இதையே தேசிய கீதம் ஆக்கலாமாங்கிற சர்ச்சை வந்த காலங்களில் அந்த பிற்பகுதியில் உள்ள 3 கன்னிகளில் இஸ்லாமிய மக்களை புண்படுத்துதுன்னு அது பெரிய எதிர்ப்பு வந்ததுனால 2 கன்னியை மட்டும் வச்சுக்கலான்னு பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூருடைய ஜனகணமனு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நான் வந்தே மாதரத்தை நான் எதிர்த்து சொல்லலை. தமிழ்த்தாய் வாழ்த்து பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இனிமேல் என்னத்துக்கு வந்தே மாதரம்? தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்தன்னு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இந்த தமிழகத்தை சொல்லி அதிலேயே இந்த மாநிலத்துக்கு மாநில கீதமாக இருக்குது. இங்கே தேசிய கீதமாக ஜனகணமனம் இருக்குது.
நான்லாம் காலேஜில் படிக்கிறப்ப வந்தே மாதரம் கட்சின்னா காங்கிரஸ் கட்சின்னு நினச்சிட்டு இருந்தோம். பொதுவாக வந்தே மாதரம் கட்சின்னு சொல்லி நாடகங்களில் இதில் எல்லாம் வந்தே மாதரம் வந்துட்டாருப்பா அப்படிம்பாங்க. இது நான் குறையா சொல்லலை, நீதிபதி மாட்சிமிதங்கிய நீதிபதி உத்தரவு, நான் எதுவும் சொல்ல முடியுமா? என்னையை பொறுத்த அளவில் தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கும்போது இது எதுக்கு சொல்லணும்? பள்ளிக்கூடத்தில், காலேஜில், தொழிற்சாலையில் என்ன அவசியம்? அதுக்கு என்ன தேவை? முதல்ல இந்தியா ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறீங்கல்ல. மத்திய சர்க்கார் போகிற போக்கில் பார்த்தா இந்தியாவை நீங்கள் வந்தே மாதரங்களால் ஒன்றாக்க முடியாது. நான் கண்டிச்சனே, கடுமையாக கண்டிச்சனே, முதல்ல வரிசைப்படுத்திட்டனே. திருமுருகன் காந்தி, ஆமாம், கல்லூரி, அதாவது அதனுடைய கல்வி உரிமை பறிக்கப்படக்கூடாது, அது சேர்க்கப்பட வேண்டும்.